வணக்கம். இது ஜீவா டுடே. இன்றைக்கு நாம் வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்களை சந்தித்து பேச போகிறோம். வணக்கம் சார். சார், இது ஸ்டெர்லைட் வழக்கு தொடர்பாக பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல கருத்துக்கள், ஆனா நடவடிக்கை எதுவுமே இதுவரைக்கும் இல்ல அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையே ஒரு பச்சை ரத்த படுகொலை அப்படின்னு காவல்துறையினரால் ரொம்ப வெளிப்படையாக நடத்தப்பட்ட படுகொலைகள் தான் அது ஸ்டெர்லைட் படுகொலைகள் தான். நீதிமன்றத்தில் மீண்டும் அது பற்றி ஒரு கேள்வி வந்திருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த கொலைகளுக்கு பின்னால் இருப்பது ஒரு தொழிலதிபர் அப்படின்னு வெளிப்படையா போட்டு நீதிமன்றத்துல உடைச்சிருக்காங்க. இதற்கு பிறகு ஏதாவது உருப்படியா நடவடிக்கை இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த ஒரு குறிப்பிட்ட கருத்துக்கு என்ன பின்னணியா நீங்க பாக்குறீங்க? அதாவது நேற்று இந்த தீர்ப்பு வந்ததை ஒட்டி 2 விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஸ்டெர்லைட் போராட்டத்துல 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. 2 பேர் அடித்தே கொல்லப்பட்டார்கள். அவங்கெல்லாம் விக்டிம். நிறைய பேர் காயப்படுத்தப்பட்டாங்க. அவர்களுக்கான நீதின்றது இதுவரை கிடைக்கலன்னு ஒரு பாயிண்ட். 2வது, இதுல நேரடியா அவங்க பாதிக்கப்பட்டாங்க, மறைமுகமா பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்துல அந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்த ஒரு நீதிபதி திரு சிவஞானம் அவர்கள், அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதையும் சேர்த்து நான் பேசணும். அவரும் இந்த பிரச்சனையில ஒரு விக்டிம் அப்படின்ற அடிப்படையில் அதையும் சேர்த்து பேசணும்னு நினைக்கிறேன். இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு வந்தோம்னா, நீதிபதி திரு எஸ் சுந்தர் தலைமையிலான அமர்வு அவங்க சொல்லியிருக்க விஷயம் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டமைப்புகள், மக்கள், தூத்துக்குடி மக்கள், மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் தொடர்ச்சியா நாங்கள் இந்த கான்செப்டை வச்சோமோ, இந்த போராட்டத்தை முன்னெடுத்த நாங்கள் என்ன விஷயத்தை வச்சோமோ அதை ஒவ்வொரு ஸ்டேஜில நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. இதுல ஸ்டெர்லைட்னால ஏராளமான பாதிப்பு இருக்கு அப்படின்றத நீதிமன்றம் உறுதி செய்து தீர்ப்பை ஸ்டெர்லைட்டை மூட சொல்லி கொடுத்தாங்க. உச்ச நீதிமன்றம் வரை சென்று அந்த தீர்ப்பானது உறுதி செய்யப்பட்டது. ஸ்டெர்லைட் ஒரு விதிமீறல் நிறுவனம், பாதிப்பை உண்டாக்கிய நிறுவனம் என்பது எங்கள் குற்றச்சாட்டு உறுதியானது. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க? RN ரவி கூட இடையில கூட பேசினாரு. பிஜேபி காரங்க மற்றவங்க எல்லாம் என்ன பேசினாங்க? இது மாதிரி பணம் வாங்கிட்டு இவங்க போராட்டம் பண்றாங்க, பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நிறைய கம்பெனி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த குற்றச்சாட்டு போய் போராட்டக்காரர்கள் முன்வைத்த, மக்கள் முன்வைத்த குற்றச்சாட்டு உண்மை என்பதை சென்னை உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்திருக்கிறது. இது ஒரு விஷயம். 2வது, அந்த போராட்டத்தில் நிகழ்த்தப்பட்ட திட்டமிட்ட வன்முறை அப்படின்றது அது ஸ்டெர்லைட் நிறுவனத்தால் அந்த வன்முறை காவல்துறை அதிகாரிகளோடு சேர்ந்து நிகழ்த்தப்பட்டது அப்படின்றத தொடர்ச்சியா நாங்க சொல்லிட்டு வரோம். இப்ப அந்த குற்றச்சாட்டை உறுதி செய்யும் விதமாக எந்த அதிமுக ஆட்சியில இந்த துப்பாக்கி சூடு நடந்துச்சோ அதே அதிமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்ட நீதிபதி அருணா ஜெயதீசன் ஆணையம் விரிவா ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்ல இது ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல சம்பந்தப்பட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் பட்டியலே கொடுத்து இவர்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நாங்க சொன்னது நீதிபதி அருணா ஜெயதீசன் ஆணையத்திலையும் உறுதி செய்யப்பட்டது. 3வதா, நீதிமன்ற வழக்கை பொறுத்தவரை சிபிஐ ஒரு சார்பா செயல்படுது என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைத்துக் கொண்டே இருந்தோம். அது குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிகள், அன்னைக்கு எடப்பாடி அரசில் இருந்த உயர் அதிகாரிகள், ஒன்றிய அரசின் அதிகாரிகள், ஸ்டெர்லைட் அதிகாரிகளுக்கு அனில் அகர்வாலுக்கு சாதகமா தான் சிபிஐ நடக்குது, மோடி அனில் அகர்வாலின் நண்பர் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைத்தோம். அந்த குற்றச்சாட்டு உண்மை என இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நீதிமன்றம் நேற்று சொன்னதுல 5 விஷயம். நான் ஒரு கேள்வியும் சேர்த்து கேட்டேன். இப்ப அனில் அகர்வால் மோடியின் நண்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கட்டும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா அன்றைக்கு ஆட்சியில் இருந்தது அதிமுக. முதலமைச்சர் பழனிசாமி என்ன சொன்னாருன்னா, நான் தொலைக்காட்சியை பார்த்துதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. அப்போ அவருக்கே தெரியாமல் காவல்துறை அதிகாரிகளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு இது போன்ற ஒரு சுட்டு தள்ளுங்கள் என்ற ஒரு ஆணையை கொடுக்க முடியுமானால் அது யார் கொடுத்திருப்பார்கள்? இதற்கு பின்னால் இருப்பது தொழிலதிபர் என்று வைத்துக் கொள்ளலாம். இது எப்படி நடந்திருக்கும்? அந்த முழு ஒரு தொடர்பையும் பற்றி நம்ம பேசணும் இல்லையா? அதையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க. இல்ல, அது எடப்பாடிக்கு முதல்ல தெரியாதுன்னு சொல்றது சும்மா ஒரு நாடகம். ஆக்சுவலா அருணா ஜெயதீசன் ஆணையத்துல உளவுத்துறை ஏடிஜிபி சத்தியமூர்த்தி, உளவுத்துறை ஐஜி சத்தியமூர்த்தி அங்க எவிடன்ஸ் கொடுத்திருக்கிறார்.
அந்த எவிடன்ஸ்ல தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நடந்த விவரங்களை நிமிடத்துக்கு நிமிடம் நாங்கள் முதல்வரிடம் தெரிவித்தோம். சேலம் போய் அவர்கிட்ட நேராக சொன்னோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால எடப்பாடி இது தெரியாம நடக்கல. எடப்பாடியும் இதுல கூட்டுதான். எடப்பாடி மோடி அரசு அதிகாரிகள் எல்லாம் கூட்டுதான். இதுல எப்படி நடந்திருக்கு அப்படின்னா இவர்களுக்கெல்லாம் இந்த சம்பவம் நடக்க போறது தெரியும். ஆனால் இதை திட்டமிட்டு நடத்தினது ஸ்டெர்லைட்டோட அதிகாரிகள். அதற்கு பிறகு ஸ்டெர்லைட் பேரோல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள்ல முன்னாள் டிஜிபி அலெக்சாண்டர் அவர் பேரோல்ல இருக்கிறாரு. சம்பவத்துக்கு முன்னாடி அவர் வாராரு, தூத்துக்குடியில தங்குறாரு, போறாரு. அதே சமயம் ஐபி அதிகாரிகள் ரஜினிகாந்த் வரும்போது கூட ரஜினிகாந்த் அந்த போராட்டத்துக்கு எதிரான கருத்து சொன்னாரு. கூட வந்தது ஐபி அதிகாரிகள் தான். முதல்ல இங்க வரும்போது ஆதரவா சொல்றாரு, திரும்ப போனே மாத்தி சொல்றாரு. ஐபி அதிகாரிகள் தான் அன்னைக்கு கூட வராங்க. அப்ப ஒன்றிய அரசின் உளவுத்துறை, தமிழ்நாடு அரசின் உளவுத்துறை, தமிழ்நாடு அரசின் அதிகாரிகள், ஸ்டெர்லைட் அதிகாரிகள் இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த அநீதியை இழைத்திருக்கிறார்கள் அப்படின்றது உண்மை. அதுல நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையை படிச்சா தெரியும். 20க்கு மேலான குண்டர்கள் கலெக்டர் ஆபீஸ்ல புகுந்து தீ வச்சாங்க. காவல்துறை அவர்கள் ஒருவரை கூட கைது செய்யலை. அவங்க போட்டோ இருக்கு, வீடியோ இருக்கு. ஒரு ஆளை கூட இன்னைக்கு வரை சிபிஐ கொண்டு வரல. சிபிசிஐடியும் கைது பண்ணல, சிபிஐயும் கொண்டு வரல. அப்ப சிபிஐக்கு தான் இந்த இன்வெஸ்டிகேஷனை நாங்க டிரான்ஸ்பர் பண்ணி வாங்கினோம். சிபிஐட்ட அருணா ஜெகதீசன் ஆணையம் அந்த எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க, சிபிசிஐடியும் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஆனா சிபிஐ ஒரு ஆளை கூட அவர்களை அதுக்கான பதில கூட அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் சொல்லல. இப்ப சிபிஐ யார் கட்டுப்பாட்டுல இயங்குது? சிபிஐ மோடி கட்டுப்பாட்டுல தான் இயங்குது, மோடி அமித்ஷா கட்டுப்பாட்டுல தான் இயங்குது. அப்படி இருக்கிற போது இதுக்கு முழு பொறுப்பு, அதுக்கு முன்னாடி நடந்ததும் சரி பின்னாடி நடந்ததும் சரி, முழு பொறுப்பாக சிபிஐ தான் இருக்குது. இதை நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்றம் சொன்னதுல 4 விஷயம். ஒண்ணு, இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு தொழிலதிபர் இருக்கிறார், அவருடைய விருப்பத்தின் பேரில் தான் இது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு பாயிண்ட் நேற்று சொன்னதுல. 2வது, சிபிஐ என்ற நிறுவனத்தின் மீதான நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. சிபிஐ ஒரு சார்பா ஒன் சைடடா செயல்படுது. சிபிஐயின் தலைமை இந்த சார்ஜ் ஷீட்ல மகிழ்ச்சி அடைந்தால் அது வருத்தத்துக்குரிய செய்தி. வேற சில வழக்குகள்ல அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்ப சாத்தாங்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த வழக்கை பொறுத்தவரை அவங்க நேர்மையா இல்லைன்னு சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. 3வதா, மக்கள் 100 நாளா போராடின போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஏழை மக்கள், குரலற்ற மக்கள் குரலை உயர்த்துவதை கொஞ்சம் பேர் விரும்பல. அவர்கள்தான் அந்த குரலை ஒடுக்குவதற்காக வேலை செய்திருக்கிறார்கள். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். அடுத்து இந்த காரணங்கள்லாம் கணக்கில் வைத்து என்ன நேற்று ஆர்டர் கொடுத்துருக்கிறாங்கன்னா, நேற்று முன்தினம் இந்த வழக்கில் உள்ள அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அந்த சம்பவத்தில் இருந்த அதிகாரிகள் இருக்கிறாங்களே, அவர்கள் குடும்பத்தினர், அவர்கள் உறவினர்கள், இவங்க சம்பவத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியும் சம்பவத்துக்கு 2 வருஷத்துக்கு பின்னாடியும் அவர்கள் சொத்து விவரங்கள் என்ன அப்படின்றத லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து நீதிமன்றத்தில் 29ஆம் தேதி தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை இதை முறையா செய்யுமான்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. அது செய்யறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா இவரெல்லாம் காவல்துறையில் முக்கியமான பொசிஷன்ல இருக்கிறவங்க, கொஞ்சம் பேர் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. அதனால தமிழ்நாடு முதல்வர் அவர் அந்த சம்பவம் நடக்கிற போது இதுக்குரிய நீதியை நாங்கள் பெற்று தருவோம் அப்படின்னு சொன்னார். முதல்வர் நேரடி கண்காணிப்புல இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையின் பணியை மேற்பார்வையிட்டு மக்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். நீதிமன்றத்தில் உண்மையான அறிக்கையை தாக்கல் செய்ய வைப்பதற்கான கடமை முதல்வருக்கு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். சரி, இப்ப இதுல நீங்க ஒரு புறம் பாத்தீங்கன்னா இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை தேவை அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா அவர்களை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும், அதனால ஏதாவது பணம் பெற்று சொத்துக்களை குவித்திருக்கிறார்களா அப்படின்னு பார்க்க சொல்லுது நீதிமன்றம். இப்ப இது என்ன மாதிரியான ஒரு இடத்துல இந்த வழக்கு நிக்குது அப்படிங்கறத சொல்லுங்க. அருணா ஜெகதீசன் அவங்க நீதிபதி எல்லாமே தெளிவா சொல்லி இருந்தாங்க. அவங்க அறிக்கை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அது வெளியிலேயே வந்தது. அதிமுக அதை பற்றி எதுவுமே அவங்க கவனத்துல எடுத்துக்கல. என்ன நடந்தது என்பது கூட நமக்கு தெரியாது. இன்றைக்கு எந்த புள்ளியில இந்த வழக்கு நிக்குது? பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது நியாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா நீங்க நம்புறீங்களா இந்த தருணத்துல? அதாவது இப்ப முதல் விஷயம் ஸ்டெர்லைட்டை அங்கிருந்து அகற்றுறது என்பதை பொறுத்து உச்ச நீதிமன்றத்தில் முடிவாயிருச்சு. ஆனா முடிவாயின பிறகு நாங்க முதல்வரை போய் சந்தித்தோம்.
முதல்வரும் சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்கிட்ட கேட்டாரு. ஸ்டெர்லைட் இன்னும் அங்கிருந்து டிஸ்மேண்டில் பண்ணல, அது கவர்மெண்ட் லேண்டு. நாங்க அவர்கிட்ட மனு கொடுத்து தீர்ப்பு வந்த உடனே இதை வந்து இடத்த வந்து அவங்ககிட்ட இருந்து ரெக்கவரி பண்ணணும், ரெக்கவர் பண்ணி தமிழ்நாடு அரசு அதை கையில் எடுக்கணும், அவங்கள வந்து அதை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு போக சொல்லணும் அப்படின்னு வந்து சொன்ன முதல்வர்கிட்ட கோரிக்கை வச்சோம். முதல்வரும் செயலாளர்கிட்ட வந்து சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வரை அது என்ன ப்ராசஸ்ன்றது தெரியல. ஜிஓ எதுவும் இதுவரை வந்து போட்ட மாதிரி தெரியல. ஸ்டெர்லைட் இன்னும் இருக்கிறத பார்த்தா இந்த தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வு தான் உத்தரவு போட்டாங்க. அவர் போன பிறகு மறுபடியும் ரிவ்யூ போட்டு ஏதாவது செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்களோ அப்படின்ற சந்தேகம் இருக்கு. அதனால அதற்கான வாய்ப்பை வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்க கூடாது. முதல்ல ஸ்டெர்லைட் அங்கிருந்து அகற்றினால்தான் இதுல வந்து ஒரு முதல் கட்டமான ஒரு தீர்வு அப்படின்றது வந்து வரும். அதை தமிழக முதல்வர் அதை கண்காணிச்சு அதை செய்யணும். இது பாதிக்கப்பட்டவருக்கான முதல் நீதி. இரண்டாவது, சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐ வந்து மக்கள் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஒரு 101 பேர் மேல சார்ஜ் ஷீட் போட்டு மதுரை சிஜிஎம் கோர்ட்ல வந்து நடக்குது. நான்லாம் அந்த வழக்குல முதல்ல கைது செய்யப்பட்டேன். அதுக்கு பிறகு சிபிஐ சார்ஜ் ஷீட்ல நான் எந்த வன்முறையும் பண்ணலன்னு சொல்லி என்னை அது சார்ஜ் ஷீட்ல இருந்து எடுத்துட்டாங்க. சார்ஜ் ஷீட்ல என் மேல் போடல. நாங்க வழக்கறிஞர் ஆஜராகி அந்த வழக்கு வந்து மக்களுக்காக நடத்திட்டு இருக்கோம். அதே சமயம் போலீஸ் மீது சிபிஐக்கு மாத்திருந்தோட நோக்கமே போலீஸ் இதுல வந்து தவறு குற்றம் அளித்திருக்கிறார்கள், அவர்கள் மீது என்ன நடவடிக்கை அப்படின்றது தான் சிபிஐக்கு இந்த வழக்கே போச்சு. ஆனா சிபிஐ வந்து அதுல முறையா விசாரிக்காம இது ஒரு லா அண்ட் ஆர்டருக்காக வந்து இவங்க சுட்டாங்க என்ற அடிப்படையில ஒரு சார்ஜ் ஷீட்டை வந்து போட்டு அதுல ஒரே ஒரு டிஎஸ்பியை பேரளவுக்கு வந்து போட்டு இந்த கேஸை முடிக்கிறது அப்படின்ற வேலையை வந்து அவங்க பார்த்துருக்குறாங்க. அதனால சிபிஐட்ட இந்த வழக்கு இருந்தால் அதுல நீதி கிடைக்காது அப்படின்றதான். நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து 2 பரிந்துரை கொடுத்தாங்க. ஒன்று, துறை ரீதியான நடவடிக்கை அதிகாரிகள் மீது. 2வது, குற்ற நடவடிக்கை. இதுல துறை ரீதியான நடவடிக்கையை பொறுத்து வந்து அரசு அதிகாரிகள் மட்டும்தான், அதாவது போலீஸ் ஆபீசர்ஸ், ரெவன்யூ ஆபீசர்ஸ், இவங்க மட்டும்தான் வருவாங்க. குற்ற நடவடிக்கை கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நடந்தா தான் இதற்கு பின்னாடி யார் இருந்தாங்க, அந்த 20 பேர் குண்டர் படையை அனுப்பியது யார், ஸ்டெர்லைட் இதோட ரோல் என்ன, ஒன்றிய அரசின் உளவுத்துறையோட ரோல் என்ன, எடப்பாடி அவர்களின் ரோல் என்ன, இந்த விஷயங்கள்லாம் வந்து பின்னணியில் யாரால் இருந்தா இதெல்லாம் வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் தான் வெளியில வரும். அப்ப கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த குற்றத்தை வந்து வெளியே கொண்டு வருவதற்கு. அந்த கிரிமினல் நடவடிக்கையை வந்து பரிந்துரை செஞ்சிருந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு அமைச்சரவை அதுல வந்து கிரிமினல் நடவடிக்கையை நிராகரிச்சுட்டு அவங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து தமிழ்நாடு அரசு மீண்டும் மறுபரிசீலனை பண்ணணும். ஏன்னா நீதிமன்றம் இப்ப இப்படி சொல்லியிருக்கிற போது குற்றவியல் நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்தால்தான் இந்த விஷயத்துல வந்து உண்மை குற்றவாளிகள் வந்து வெளியே கொண்டு வரப்படுவார்கள். விசாரணையே இன்னதுல வந்து நடக்கல அப்படின்றதா, முறையான விசாரணை என்பதே நடக்கல. ஏன்னா சம்பந்தப்பட்ட எல்லாரும் பெரிய ஆட்களா வந்து இருக்கிறாங்க. ஒண்ணு, அதனால வந்து இதுல கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நடந்தால்தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறைந்தபட்ச நீதி கிடைக்கும். இந்த சம்பவம் வந்து உலக அளவில் உற்று கவனிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை. இப்ப இந்தியன் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்றது எப்படி ஆப்ரேட் ஆகுறதுன்றதுக்கான உதாரணம் இதா. நிறைய விஷயத்துல இது மாதிரி வந்து சம்பந்தப்பட்டவர்கள் வந்து உயர் அதிகாரிகளா இருந்தா நிறைய தண்டிக்கப்பட்டதா வரலாறே இல்லை. 2009 உயர் நீதிமன்றத்துல புகுந்து அடிச்சாங்க. அதுல 4 காவல்துறை உயர் அதிகாரி மீது குற்றம் சாட்டினாங்க. இல்ல 2011 பரமக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு, தாமிரபரணி நடந்துச்சு, இப்ப வந்து ஸ்டெர்லைட் நடந்திருக்குது. இப்படி எதுலையுமே வந்து சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் வந்து தண்டிக்கப்பட்டதே இல்லை. இந்த வழக்குல மட்டும்தான் இவங்கவுங்க நேரடியா இந்த நேரத்துல இந்தந்த துப்பாக்கி வச்சு விட்டுருக்காங்க, இதுக்கு இவங்க பொறுப்புன்னு சொல்லி நேரடியாக சார்ஜ் ஷீட் போல வந்து நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதற்கு பிறகு கூட அது எடுக்கல. அந்த நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கை அடிப்படையில நீதிமன்ற கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து அந்த குழு இந்த விசாரணையை மேற்கொண்டால்தான், சிபிஐ விசாரிச்சாலும் ஒண்ணும் நடக்காது, இங்க சிபிசிஐடி விசாரிச்சாலும் ஆகாது. நீதிமன்ற கண்காணிப்பில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி ஒன்று ஃபார்ம் பண்ணி நீதிமன்ற கண்காணிப்புல விசாரணை நடந்தாதான் இதுல சம்பந்தப்பட்டவர்கள் வந்து யாருன்றதை கொண்டு வர முடியும். நீதிமன்றம் அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி செஞ்சாதான் ஓரளவு இந்த விஷயம் வந்து பாதிக்கப்பட்டவங்க நீதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
சரி, இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சிபிஐ பாத்தீங்கன்னா வச்சு விளாசி இருக்கிறாங்க நீதிபதிகள். இங்க தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்புல இருந்து இப்ப குறிப்பாக அதிமுக, பாஜகலாம் வந்து சொல்றாங்க. இப்ப சிபிஐயின் அ நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா, சிபிஐ வந்து ஒரு கூண்டுக்கிளியாக இருக்கிறது. அரசின் ஏவல் துறையாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப மீண்டும் ஒரு முறை இதே கேள்வி எழுகிறது. அப்ப இவர்கள் எல்லாம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதற்காக கேட்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அத பற்றி நீங்க சொல்லுங்க. அது சும்மா அரசியலுக்கு கேட்கறது அப்படின்றதான் தாண்டி, அதை தாண்டி சிபிஐ விசாரணை இதுவரை எந்த வழக்குல உருப்படியா நடந்தது கிடையாது. குறிப்பா கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல இப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலையில கூட அதை கேட்கறாங்க. கவர்னர் பார்த்து அவங்க மனைவி வந்து பெட்டிஷன் கொடுத்திருக்கிறாங்க. அதனால எந்த பயனும் கிடையாது. சிபிஐ ஒரு மோசமான விசாரணை நிறுவனம் அப்படின்றது தொடர்ச்சியா வந்து அம்பலமாயிருக்கு. அதே போல வந்து சிபிஐ டைரக்டர் அதுலயே அதிகார போட்டி எப்படி நடந்துச்சு, எப்படி ஒருத்தரை விலகிட்டு வந்து உட்கார வச்சாங்க எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப சிபிஐ என்பது தொடர்ச்சியாக சிபிஐ, இடி எல்லாம் ஒன்றிய அரசின் கைக்கூலி நிறுவனங்களா தான் இருக்குதுன்றது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்து பேசுறதுக்கு வேற என்ன கேட்கறது, இங்க தமிழ்நாட்டுல என்ன கேட்கறதுன்றது தெரியாது எடப்பாடி அவர்களுக்கு. அடுத்து என்ன கேட்கறது, கோரிக்கை என்ன வைக்கிறதுன்னு தெரியாதனால சிபிஐ சிபிஐன்னு வந்து சொல்றாங்க. அதனால எந்த பயனும் வந்து கிடையாது. ஒரு விஷயத்தை சரியா ஆராய்ஞ்சு சரியான விஷயத்துல வந்து முன்வைக்கணும். அதனாலதான் நம்ம சிறப்பு புலனாய்வு குழு வந்து நம்ம கேட்கிறோம். அது தமிழ்நாட்டில் உள்ள சரியான ஆபீசர்ஸ் போட்டாலே அதை பண்ண முடியும். சிபிஐ போறதுனால எந்த பயனும் இல்லை. சரி, நீங்க இந்த வழக்குல நீதிபதி ஒருவரே பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன விவரம்? அதை பற்றியும் சொல்லுங்க. அதாவது ஸ்டெர்லைட் படுகொலை நடந்தவுடன் அந்த நிறுவனம் வந்து மூடப்பட்டது. அந்த ஜிஓவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துல வேதாந்தா நிறுவனம் மனு செய்தது. அந்த வழக்கை வந்து பல மாதங்கள் நீதிபதி திரு சிவஞானம், பவானி சுப்பராயன் அமர்வு வந்து விசாரிச்சாங்க. விசாரிச்சு பல மாதங்கள் தினந்தோறும் விசாரிச்சு கிட்டத்தட்ட 800 பக்கங்களுக்கு மேலான ஒரு தீர்ப்பை வந்து நீதிபதி சிவஞானம் வந்து கொடுத்தார். அந்த தீர்ப்புல இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து ஆய்வு பண்ணி அதுல ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. அந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தாலும் இப்ப உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் ஸ்டெர்லைட் நிரந்தரமா வந்து மூடப்பட்டிருக்கு. ரெண்டாவது, 8 வழிச்சாலையிலும் அதே நீதிபதி, மக்கள் எல்லாம் இந்த ரோட்ல நின்று கதர்னாங்க, அது சட்ட ரீதியா இல்லைன்னு சொல்லி அதே நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுத்தார். அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவர் வந்து கல்கத்தாவுக்கு திடீர்னு வந்து மாற்றப்படுறார். கல்கத்தாவில் வந்து சீனியாரிட்டி கீழே கொண்டு போய் வைக்கிறாங்க. ரொம்ப காலம் கழிச்சு தான் அவரை வந்து அங்க தலைமை நீதிபதியா வந்து மாத்துறாங்க. அதுக்கப்புறம் அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு சீனியாரிட்டியில அவர் இப்ப வந்து போயிருக்கணும். இப்ப நேற்று நீதிபதி மகாதேவன் அவர்கள் தமிழ்நாட்டில இருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டு அவர் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஒன்றிய அரசும் வாரண்ட் வந்து போட்டாங்க. கொலிஜியம் பரிந்துரை பண்ணி முடிஞ்சிருச்சு. அவர் வந்து வியாழக்கிழமையில இருந்து இனி அங்க உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வந்து அவர் இருப்பார். ஆனா அவருக்கு முன்னாடி சீனியாரிட்டியில தமிழ்நாட்டுல நீதிபதி சிவஞானம் தான் இருக்கிறாரு. ரொம்ப சீனியாரிட்டியில முன்னாடி இருக்காரு. ஏன் இப்படி வந்து கொண்டு போறாங்க அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு. நம்மளுக்கு தெரியும், ஸ்டெர்லைட் வேதாந்தா நிறுவனம்ன்றது ஒரு மிகப்பெரிய கார்பரேட், உலகின் வலிமை வாய்ந்த கார்பரேட். அகர்வால் வந்து மோடிக்கு நண்பர், பிஜேபிக்கு நண்பர். பிஜேபிக்கு வந்து பல 100 கோடி எலக்ட்ரல் பாண்ட்ல வந்து தேர்தல் நிதி நேரடியா கொடுத்துருக்காங்க. பிஜேபியும் இந்து முன்னணி தான் இங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வரை பேசிக்கிட்டு இருக்க நபர்கள் ஸ்டெர்லைட்டுக்காக. அப்ப எந்த அளவுக்கு அழுத்தம் வந்து நீதிபதி சிவஞானம் அவர்களுக்கு வந்திருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். மற்ற வழக்கிலே நீதிபதிகளுக்கு அழுத்தம் வரும். ஆனால் அந்த அழுத்தத்தை தாண்டி அரசியல் சட்டப்படி நின்று அவர் வந்து அந்த தீர்ப்பு வந்து கொடுத்தாரு. அப்படி தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை வந்து பழிவாங்கும் விதமாக அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து எலிவேட் பண்ண மாட்டாங்க. இது மோடி அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக திட்டமிட்டு இதை வந்து பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து டெல்லி ஹைகோர்ட் எடுத்துங்க. டெல்லி ஹைகோர்ட்ல 60 நீதிபதிகள் சாங்ஷன் ஸ்ட்ரென்த், 60 நீதிபதிகள் இருக்கிறாங்க. 60 நீதிபதிகள் வந்து அங்க நியமிக்கலாம். அந்த 60 நீதிபதிகள்ல 2023, 22, 23 டேட்டாவை எடுத்துக்கிட்டோம்னா 4 நீதிபதிகள் டெல்லி உயர் நீதிமன்றத்துல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்காங்க. ஜஸ்டிஸ் எஸ்கே கவுல், சஞ்சீவ் கண்ணா, எஸ்கே பத், ஹீமா கோலி, 4 பேர் வந்து டெல்லி பார்ல இருந்து, டெல்லி ஜட்ஜா இருந்து டெல்லி ஹைகோர்ட்ல இருந்து எலிவேட் ஆயிருக்கிறாங்க.
இப்ப டெல்லிக்கு வந்து 4 பேர் நீங்க ஒரே நேரத்துல வந்து கொடுக்குறீங்க. பாம்பேக்கு எடுத்துக்கிட்டா பாம்பேல 2023 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இன்னைக்கு இருக்க தலைமை நீதிபதி திரு சந்திரசூட், நீதிபதி BR கவாய், ஓஹா, வராலா 4 நீதிபதிகள் வந்து பாம்பேல இருந்து இருக்கிறாங்க. கர்நாடகாவில இருந்து 62 நீதிபதிகள் உள்ள நீதிமன்றத்தில இருந்து 3 பேர் இருக்கிறாங்க. குஜராத்ல 52 நீதிபதிகள் தான் இருக்காங்க, அங்க 2 பேர் இருக்கிறாங்க. மத்திய பிரதேசத்துல 53 பேர் தான் இருக்காங்க, அங்கேயும் 2 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டோட சாங்ஷன் ஸ்ட்ரென்த் வந்து 75 நீதிபதிகள், டெல்லியை விட அதிகம். ஏன் ஒரே நேரத்துல வந்து 3 நீதிபதிகள் தமிழ்நாட்டுல இருந்து என்ன? டெல்லியில இருந்து 4 பேர் இருக்கலாம், பாம்பேல இருந்து 4 பேர் இருக்கலாம், கர்நாடகால இருந்து 3 பேர் இருக்கலாம்னா தமிழ்நாட்டுல இருந்து ஏன் 3 பேர் இருக்கக்கூடாது? ஏன் நீதிபதி மகாதேவன் அவர்கள் வந்து எலிவேட் பண்றது மகிழ்ச்சி. மகாதேவன் அவர்களை எலிவேட் பண்ற போது அதுக்கு முன்னே சிவஞானம் அவர்களை எலிவேட் பண்ணிட்டு மகாதேவனை பண்ணா என்ன பிரச்சனை? ஏற்கனவே நீதிபதி மணிக்குமார் அவர்கள், அவர் சீனியாரிட்டில இருந்தார், கேரளா உயர் நீதிமன்றத்துல தலைமை நீதிபதியா இருந்தாரு. அவரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அவரை திட்டமிட்டு வந்து தவிர்த்தாங்க. அதற்கு பிறகு நீதிபதி சிவஞானத்தை வந்து திட்டமிட்டு வந்து தவிர்த்து இருக்கிறாங்க. இந்த தவிர்ப்பு என்பது திட்டமிட்ட நடவடிக்கை அப்படின்னு நான் வந்து சொல்றேன். கொலிஜியமும் ஒன்றிய அரசும் வந்து அதில் தவறு இழைத்திருக்கிறார்கள். கொலிஜியம் தொடர்ந்து தவறு செய்த நான் சொல்ல, அதே கொலிஜியத்துல இருந்த ஒரு நீதிபதி ஜஸ்டிஸ் ரோஹின்டன் நாரிமன், அவர் வந்து ரீசெண்டா வந்து ஏப்ரல் மாதம் கடைசியில வந்து சென்னையில ஒரு நிகழ்ச்சியில வந்து பேசினாரு. அதுல பழைய அட்வொகேட் ஜெனரல் வந்து கோவிந்த் சுவாமிநாதனோட ஜூனியர்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க. அதுல பேசுற போது அவர் என்ன சொன்னார்ன்ற வார்த்தையே சொல்றேன். apparently when you are too good, if you are independent, you are out of the system. இண்டிபெண்டா நீங்க இருந்தா, நல்ல நீதிபதியா இருந்தா, நீங்க வந்து அரசியல் சட்டப்படி சிந்திக்கக்கூடிய நீதிபதியா இருந்தா, நீங்க இந்த சிஸ்டம் உங்களை வந்து வெளியே தள்ளிடும் அப்படின்னு நான் சொல்லல. அதே கொலிஜியத்தை இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியிலே பரிந்துரை செய்யக்கூடிய கொலிஜியத்துல வந்து இருந்த நீதிபதி ரோஹின்டன் நாரிமன் சொல்லியிருக்கிறாரு. அவர் இருந்த போது அகில் குரேஷின் ஒரு நீதிபதி இருந்தார். அவர் யாருன்னா சொராபுதீன் ஷேக் என்கவுண்டர் கேஸ்ல வந்து அமித்ஷா வந்து ரிமாண்ட் பண்ணவர். அவர் உச்ச நீதிமன்றம் வராமல் தொடர்ச்சியாக இவங்க தடுத்தாங்க. அப்ப அவர் சீனியரா, மோஸ்ட் சீனியர் அவர். அப்ப வந்து இவர் ஜஸ்டிஸ் ரோஹின்டன் நாரிமன் என்ன பண்ணார்னா, கொலிஜியத்தில் இருக்கிற போது நான் இருக்கிற வரை குரோசியை வந்து எலிவேட் பண்ணாம வேற ஆள பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 2 வருஷம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பாயின்மெண்டே இல்லாம இருந்துச்சு. 2 வருஷம் எந்த அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஆனா அவர் போனோன்னையும் வரிசையா அப்பாயின்மெண்ட் வந்து போடுறாங்க. அப்ப இன்னைக்கு நீதிபதி மகாதேவன் அவர்கள் வந்து போயிருக்காரு. தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் போறது மகிழ்ச்சி. ஆனா ஒன்றிய அரசும் கொலிஜியம் எப்படி விரும்புறாங்கன்னா, நீதிபதிகள் வந்து இந்த சிஸ்டத்துக்கு உட்பட்டு அரசு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் நாங்க எடுப்போம் அப்படின்ற மாதிரி நீதிபதி மகாதேவன் அவர்கள் வந்து ஏபிவிஎஸ் சொல்லக்கூடிய ஒரு அகில பாரதிய வழக்கறிஞர் சங்கம், RSS பிஜேபியோட ஒரு விங்கு, அதோட நிகழ்ச்சியில போய் இந்த 1 வருஷம் 2 வருஷமா கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து குருமூர்த்தியோட வந்து செங்கோல் நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறாரு. இப்படி பல சிக்னலை வந்து கொடுத்தா தான் நாங்கெல்லாம் உங்களுக்கு எதிரான ஆள் கிடையாது அப்படின்னு காட்ட வேண்டிய நிர்பந்தத்தை நீதிபதிகளுக்கு மோடி அரசாங்கம் உருவாக்குகிறது. குரோசி அதுக்கு உதாரணம். அப்படி இல்லைன்னா இவங்களை எலிவேட் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து சொல்றாங்க. இது ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து நேரடியாக பாதிக்கக்கூடியது. நீதிபதி சிவஞானம் அவர்கள் இந்த ஸ்டெர்லைட் படுகொலையில் வந்து அவரும் ஒரு விக்டிம் ஆக்கப்பட்டு இருக்கிறார், ஒரு தமிழர் விக்டிம் ஆக்கப்பட்டு இருக்கிறார், தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கு எதிராகவும் நாம் குரல் எழுப்ப வேண்டும். நிச்சயமா நம்ம நிறைய பேசி இருக்கிறோம். இன்றைக்கு நீதித்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையே ஆராய வேண்டிய மறு சீரமைப்பு அதை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். நிறைய நீதிபதிகள் பாத்தீங்கன்னாக்கா ஓய்வுக்கு பிறகு உடனடியாக பாஜகவில் சேரக்கூடிய ஒரு நிகழ்வும் இருக்கிறது. நீங்க சொன்ன அந்த பதவி உயர்வுகள் எல்லாம் இல்லாமல் நீதிபதி லோயா அவர்களையும் இந்த நேரத்துல நினைத்து பார்க்கணும். நீதிக்கு வந்து தலை வணங்கினால் என்ன ஆகும் அப்படிங்கறத வந்து அவர்கள் செய்தே காட்டி விட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வந்து எந்தவித ஆதாரமும் இல்லாமல் நம்மிடையே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நீதித்துறை இன்றைக்கு 2 நீதிபதிகள் சாட்டையை எடுத்திருக்கிறார்கள். இது எதை நோக்கி செல்ல போகிறது என்று இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். சரி.